வணக்கம் நண்பா. நம்ம வீட்டுக்கு சமையல் பண்ணுறதுக்கு எல்பிஜி சிலிண்டரை தான் வாங்கி யூஸ் பண்ணியிருப்போம். ஆனால் இந்த எல்பிஜியோட விலைங்கிறது நாளுக்கு நாள் அதிகமாகிட்டு தான் இருக்குது. இதற்கு மாற்றாக இருக்கிறது தான் பயோகேஸ். இந்த இயற்கை எரிவாயுங்கிறது எப்படி உருவாக்குறதுங்கிற டீட்டெயில்ஸையும், இந்த இயற்கை எரிவாயுங்கிறத நம்ம வீட்டிலேயே உருவாக்கி சமையல் பண்ண முடியுமாங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த சேனல் பிடிச்சிருந்ததுன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களை வந்து சேரும். பொதுவாகவே இந்த இயற்கை எரிவாயுங்கிறது பாக்டீரியாவால் தான் உருவாக்கப்படுது. அதாவது மாட்டு சாணம், இழைத்தலைகள், காய்கறிகள் போன்றவைகளை பாக்டீரியாங்கிறது டீகம்போஸ் பண்ணும்போது ஒரு கேஸுங்கிறது உருவாகுது. இதுதான் இயற்கை எரிவாயுன்னு சொல்லப்படுற பயோகேஸ் அல்லது கோபர் கேஸ். இந்த இயற்கை எரிவாயுவை ஒரு சின்ன பிளான்ட் மாதிரி செட் பண்ணி நம்மளால உருவாக்க முடியும். இதற்கு 3 டேங்க்குங்கிறது தேவைப்படுது. அதாவது ஒரு இன்லெட் டேங்க், ஒரு டைஜஸ்டர் டேங்க், இன்னொன்று அவுட்லெட் டேங்க். இந்த இன்லெட் டேங்க் வழியாக நம்ம மக்கி போன காய்கறிகளையும் இழைத்தலைகளையும் மாட்டு சாணத்தையும் தண்ணீரோட கரைச்சி அந்த இன்லெட் டேங்க்ல ஊற்றும் போது அது கீழே ஒரு டைஜஸ்டர் டேங்க்கு போகும். இந்த டைஜஸ்டர் டேங்க்ல தான் முக்கியமான வேலையே நடக்குது. அதாவது anaerobic பாக்டீரியான்னு சொல்லப்படுற பாக்டீரியாக்கள், அதாவது ஆக்சிஜன் இல்லாமலே உயிர் வாழக்கூடிய பாக்டீரியாக்கள்ங்கிறது இந்த வேஸ்ட்டை டீகம்போஸ் பண்ணும். மேலும் மெத்தனோஜன் சொல்லப்படுற மீத்தேன் உருவாக்குற பாக்டீரியாக்களும் இந்த வேஸ்ட்டை டீகம்போஸ் பண்ணி ஒரு ஆர்கானிக் ஆசிடா உருவாக்குது. இந்த ஆசிடுங்கிறது உற்பத்தி ஆனதுக்கு அப்புறம் ஒரு கேஸுங்கிறது உருவாக ஆரம்பிக்குது. இதை தான் நம்ம பயோகேஸ்ன்னு சொல்றோம். இந்த பயோகேஸுங்கிறத நம்ம தனியாக ஒரு ஸ்டோரேஜ் டேங்க்ல ஸ்டோர் பண்ணி நம்ம வீட்டுக்கு சமையலுக்கு யூஸ் பண்ண முடியுது. மூணாவதா இருக்கிற இந்த அவுட்லெட் டேங்க்ல டைஜஸ்டர் டேங்க்ல இருக்கிற எக்ஸஸான வேஸ்ட்டுங்கிறது அவுட்லெட் டேங்க்கு வரும். இந்த அவுட்லெட் டேங்க்ல இருக்கிற இந்த வேஸ்ட்டை நம்ம உரமா யூஸ் பண்ணும்போது அது நம்மளோட நிலத்துக்கும் செடி கொடிகளுக்கும் பயன் தருது. ஸோ இந்த பயோகேஸுங்கிறதே நம்ம இயற்கை சார்ந்ததாக இருக்கிறதுனால இது ஒரு ரினியூவபிள் சோர்ஸஸாக இருக்குது. அதாவது நம்ம இயற்கையிலேயே இருந்து எடுத்து இயற்கைக்கே திருப்பி அதை கொடுக்குறோம். இதனால இது ஒரு ரினியூவபிள் சோர்ஸாக இருக்குது. மற்ற வகையான எல்பிஜி கேஸஸ்ங்கிறது நான் ரினியூவபிளாக இருக்குது. அதாவது நம்ம இயற்கையிலேருந்து ஒரு தடவை எடுத்துட்டோம்னா அது உருவாகிறதுக்கு பல வருஷங்கள் ஆகும். இந்த லிக்விஃபைடு பெட்ரோலியம் கேஸுங்கிறது எப்படி கிடைக்குதுன்னா, நம்ம குரூட் ஆயில் எடுக்கும் போது அதுலேருந்து பெட்ரோல் டீசல்னு பிரிக்கும் போது அதோட பை ப்ராடக்டாக தான் இந்த எல்பிஜிங்கிறது உருவாகுது. இப்படி கிடைக்கிற எல்பிஜிங்கிறது கொஞ்ச காலத்துக்கு தான் கிடைக்கும். அதற்கு மேலே க்ரூட் ஆயிலுங்கிறதும் இல்லாமல் போகிறதுனால இது ஒரு நான் ரினியூவபிள் ரிசோர்ஸாக இருக்குது. ஆனால் இந்த இயற்கை எரிவாயுன்னு சொல்லப்படுற பயோகேஸுங்கிறது இயற்கை சார்ந்ததாக இருக்கிறதுனால இது கிடைச்சிக்கிட்டே இருக்கும். மேலும் நம்ம வீடுகள்லையும் தனியாக டேங்க் மாதிரி வச்சு அதில் மாட்டு சாணம், காய்கறியோட வேஸ்ட் எல்லாம் போட்டு அது ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுனால அதில் anaerobic பாக்டீரியா மற்றும் மெத்தனோஜன்ங்கிறது அந்த வேஸ்ட்டை டைஜஸ்ட் பண்ணும்போது கேஸுங்கிறது நமக்கு தானாகவே கிடைக்கும். ஸோ இந்த கேஸை நம்ம சின்ன ஒரு ஸ்டோரேஜில் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணும்போது நம்ம சமையல் பண்ணுறதுக்கு இது ஒரு மாற்று எரிபொருளாக கூட அமையும். ஆனால் நம்ம இப்படி உருவாக்குற கேஸுங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக தான் உற்பத்தி ஆகும். இதனால் நம்ம ரெகுலராக மாட்டு சாணத்தையும் வெஜிடபிள் வேஸ்ட்டையும் இந்த டேங்க்கில் ஸ்டோர் பண்ணும்போது அதிகமான கேஸுங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரொடியூஸ் ஆகி ஒரு டேங்க்கில் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். இதன் மூலமாக நம்ம ஒரு மாற்று எரிபொருளை நம்ம வீடுகளிலிருந்தே உற்பத்தி செய்ய முடியுது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். மேலும் இதே போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான சயின்ஸ் இன்ஃபர்மேஷன் நம்ம சேனலில் 100க்கும் மேற்பட்டதற்கு அதையும் பார்த்து சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.